ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இன்ட்ராடே விஸ்டா. நான் உங்கள் ராஜன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிக முக்கியமான கேண்டில் ஸ்டிக்கை பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் புல்லிஷ் என்கல்பிங் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். இது 2 கேண்டில் உடைய ஒரு புல்லிஷ் ரிவர்சல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஆகும். இது பொதுவா டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்ல தோன்றும். இதுல ஃபர்ஸ்ட் ரெட் கேண்டில் சிறிதாகவும் அதை விட 1.5 மடங்கு செகண்ட் கிரீன் கேண்டில் பெரிதாகவும் தோற்றமளிக்கும். இந்த செகண்ட் கிரீன் கேண்டில் ஃபர்ஸ்ட் ரெட் கேண்டில விழுங்குவது போல் தோற்றமளிப்பதால் இதை புல்லிஷ் என்கல்பிங் கேண்டில் ஸ்டிக் என்று சொல்லுவாங்க. இங்கே செல்லர் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது அதை விட பையர் நாங்க ஆதிக்கம் செலுத்த வந்துட்டோம்னு நிரூபிக்கத்தான் இந்த கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகுது. அதாவது அப் ட்ரெண்டுக்கு போக போகுதுன்னு அர்த்தம். வாங்க சில உதாரணத்தை பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா நான் 1 hour சார்ட் பிரேம் எடுத்திருக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னாக்கா டவுன்வர்ட்ஸ் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல வந்திருக்கு. இதுல வந்து ஒரு ஸ்மால் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா புல்லிஷ் கேண்டில், அதாவது இந்த ஸ்மால் ரெட் கேண்டிலை விட 1.5 மடங்கு பெருசா கிரீன் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஃபார்ம் ஆனிச்சுனாக்கா கண்டிப்பா மார்க்கெட்டு அப்வர்ட்ஸ், அதாவது அப் ட்ரெண்டுக்கு தான் போகும். ஸோ இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி நீங்க ட்ரேடிங் பண்ணீங்கன்னாக்கா கண்டிப்பா நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ இதுக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன், அதாவது இந்த மாதிரி ஃபார்ம் ஆனிச்சுனாக்கா புல்லிஷ் என்கல்பிங் ஃபார்ம் ஆனிச்சுனாக்கா நீங்க ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலை செட் பண்ணி பார்க்கணும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் சேமா இல்லாட்டி கூட ஆல்மோஸ்ட் நியர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி புல்லிஷ் என்கல்பிங் ஃபார்ம் ஆனிச்சுனாக்கா கண்டிப்பா மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு தான் போகும். ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் பார்க்கறது பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் ஒரு சப்போர்ட் லெவல்ல ஆல்மோஸ்ட் இருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பா மார்க்கெட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது கண்டிப்பா மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு தான் போகும். ஸோ இந்த மாதிரி பார்த்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேடிங் பண்ணோம்னாக்கா கண்டிப்பா நல்லா ப்ராஃபிட் எடுக்கலாம். வாங்க இன்னொரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். இங்க பார்த்தீங்கன்னாக்கா நான் டெய்லி சார்ட் பிரேம் எடுத்துருக்கிறேன். அதுல பார்த்தீங்கன்னாக்கா அதே போல மார்க்கெட் பாருங்க டவுன் வர்ட்ஸ், அதாவது டவுன் ட்ரெண்ட்ல வந்திருக்கு. இங்க பாருங்க கொஞ்சமா மூவ் ஆகி வந்திருக்கு. வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில், அதுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னாக்கா கிரீன் கலர் கேண்டில். இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெட் கலர் கேண்டிலை விட ஒரு 1.5 மடங்கு பெருசா பாருங்க ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஃபார்ம் ஆனிச்சுன்னா கண்டிப்பா மார்க்கெட்டு ஒரு கியூஸ் மூவ்மெண்ட்டை கொடுக்கும். அதே போல பாருங்க எந்த அளவுக்கு மூவ் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு தான் போகும். ஸோ இதுல இன்னொரு ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றதுனாக்கா எப்போதுமே ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலை நம்ம செட் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி ஃபார்ம் ஆனிச்சுனாக்கா அது பார்த்தீங்கன்னாக்கா இங்க பாருங்க அதே போல இங்கே. ஸோ இங்கே ஒரு ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல் இருக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு சப்போர்ட் லெவல்ல வந்து இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் என்கல்பிங் ஃபார்ம் ஆனிச்சுனாக்கா கண்டிப்பா மார்க்கெட் ஒரு கியூஸ் மூவ்மெண்ட்டம் கொடுக்கும். அதாவது அப் ட்ரெண்டுக்கு தான் கண்டிப்பா போகும். அதே போல பாருங்க எந்த அளவுக்கு மேல போயிருக்கும். இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணோம்னாக்கா கண்டிப்பா நல்லா ப்ராஃபிட் எடுக்கலாம். இந்த புல்லிஷ் என்கல்பிங் பெஸ்ட் டைம் பிரேம்னு பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஒரு ஸ்விங் அல்லது பொசிஷனல் ட்ரேடரா இருந்தால் டெய்லி சார்ட் பிரேமே எடுத்துக்கொள்ளலாம். இது வின்னிங் பாசிபிலிட்டிஸ் 80 to 90% இருக்கும். அதாவது 10 ட்ரேடிங் பண்ணணும்னாக்கா 8 அல்லது 9 ட்ரேடிங் சக்சஸ் ஆகும். நீங்க ஒரு ஷார்ட் டர்ம் ட்ரேடரா இருந்தால் 1 hour ஷார்ட் பிரேமே எடுத்துக்கொள்ளலாம். இது வின்னிங் பாசிபிலிட்டிஸ் 70 to 80% இருக்கும். அதாவது 10 ட்ரேடிங் பண்ணணும்னாக்கா 7 அல்லது 8 ட்ரேடிங் சக்சஸ் ஆகும். நீங்க ஒரு இன்ட்ராடே ட்ரேடரா இருந்தால் 50 மினிட்ஸ் சார்ட் பிரேம் எடுத்துக்கொள்ளலாம். இது வின்னிங் பாசிபிலிட்டி 60 to 70% இருக்கும். அதாவது 10 ட்ரேடிங் பண்ணணும்னாக்கா 6 அல்லது 7 ட்ரேடிங் சக்சஸ் ஆகும். நீங்க ஒரு ஸ்கல்பரா இருந்தால் 3 அல்லது 5 மினிட்ஸ் சார்ட் பிரேம் எடுத்துக்கொள்ளலாம். இது வின்னிங் பாசிபிலிட்டி 40 to 50% இருக்கும். அதாவது 10 ட்ரேடிங் பண்ணணும்னாக்கா 4 அல்லது 5 ட்ரேடிங் சக்சஸ் ஆகும். இங்கே குறிப்பிட்டுள்ள எந்த டைம் பிரேம் சார்ட்டா இருந்தாலும் சப்போர்ட் லெவல்ல இருந்து ட்ரேடிங் பண்ணணும்னாக்கா பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். வாங்க இப்ப புல்லிஷ் என்கல்பிங் சில முக்கியமான ரூல்ஸை பத்தி பார்ப்போம். ரூல் நம்பர் 1, இந்த புல்லிஷ் என்கல்பிங் கேண்டில வைத்து ட்ரேடிங் பண்ணும்போது கண்டிப்பாக மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கான்னு நம்ம உறுதி செய்ய வேண்டும். ரூல் நம்பர் 2, இந்த இரண்டாவது கிரீன் கேண்டில் ஃபர்ஸ்ட் ரெட் கேண்டில முழுமையாக கவர் பண்ணி இருக்க வேண்டும். ரூல் நம்பர் 3, எப்போதுமே இந்த செகண்ட் கிரீன் கேண்டில் க்ளோஸ் ப்ரீவியஸ் ரெட் கேண்டிலின் ஹையை விட அதிகமாக இருக்க வேண்டும். ரூல் நம்பர் 4, புல்லிஷ் என்கல்பிங் கேண்டில் உருவாகும் போது ஹை வால்யூம் இருக்கான்னு உறுதி செய்ய வேண்டும். அப்பதான் வின்னிங் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். இப்ப இந்த வீடியோல புல்லிஷ் என்கல்பிங் கேண்டில் ஸ்டிக்கை பத்தி தெளிவாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்து எனக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு தோணுச்சுனாக்கா சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அந்த நன்றியை தெரியப்படுத்துங்கள். இன்ட்ராடே விஸ்டா, நான் உங்கள் ராஜன். நன்றி.